மோடியினுடைய ஆட்சி நீடிக்குமா? 350க்கு மேலையும் வரும் அப்படின்னு சொன்ன நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே இந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் ஏதோ ஒரு நிலையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த தமிழகத்தில் அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைத்தது. ரெட்ரோ மீடியா தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியன் ராகவேந்திரா கார்த்திகேயனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நம்முடைய தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஊருக்கெல்லாம் திருவிழா நடக்குதோ அதே மாதிரி இந்த தேசத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா நம்முடைய இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு திருவிழாவானது நம்முடைய தேர்தல் துறையின் மூலமாக மிக சிறப்பா நடைபெற்று நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் முடிவு கருத்து கணிப்புகள் எல்லாம் சொன்னது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னால் ஆட்சி செய்து கொண்டிருந்த திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி நம்முடைய இந்தியாவில் 543 தொகுதியில கிட்டத்தட்ட 350 தொகுதிகளுக்கு மேலால் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையும் நமக்கு கருத்து கணிப்பு அப்படிதான் வந்தது. ஆனா இன்னைக்கு அதுக்கு கொஞ்சம் நேர்மாறா காங்கிரஸ் கட்சி எங்கேயுமே வராதுன்னு சொன்ன அந்த நிலைமை மாறி இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 97 99 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி தனியா வந்திருக்காங்க. அவர்களுடைய கூட்டணி எல்லாம் சேர்ந்து 234 தொகுதிகள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 350க்கு மேலையும் வரும் அப்படின்னு சொன்ன நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி 240 244 தொகுதி கிட்ட வந்திருக்காங்க. தனி பெரும்பான்மையா கூட்டணி எல்லாம் சேர்ந்து 296 தொகுதி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வெற்றி அடைஞ்சு ஜூன் 4ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவிற்கு பிறகு ஜூன் 9ஆம் தேதி மாலை 7:15 மணிக்கு நம்முடைய பாரத தேசத்தினுடைய 3வது முறை தொடர்ந்து பிரதமராக, எப்படி நேரு அவர்கள் பிரதமராக இருந்தாரோ 3 முறை, அதே போல 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று பிரதமர் என்கிற அந்த ஒரு இடத்திலே நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பிரதமருங்கிற ஒரு பதவியில 3 முறை வருவதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி நம்முடைய தமிழகத்துல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளையும் அருமையா வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அவர்களுக்கு. அந்த வெற்றிக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்திலே இந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் ஏதோ ஒரு நிலையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த தமிழகத்தில் அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைத்திருக்கு. அது பாராட்டக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மாநிலத்துல 40 தொகுதியையும் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா கிடையாது. அப்பேற்பட்ட அந்த நிலையிலே இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, மோடியினுடைய ஆட்சி 5 வருடம் நீடிக்குமா? ஏன்னா முன்னாடி அவங்க பெரும்பான்மையா இருந்தாங்க. 303 தொகுதியிலே தனிப்பெரும்பான்மையா இருந்தாங்க. அதுக்கு முன்னால் 2014ல 282 தொகுதியில் இருந்தாங்க. ஆனா இப்போ அதையெல்லாம் விட அதிகமா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அந்த நிலையெல்லாம் நீங்கி 244 குறைந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் தனிப்பெரும்பான்மையிலே அதிகம். மற்ற எதிர்கட்சியை பார்க்கும் பொழுது அவர்கள் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். எதிர்கட்சியை விட அதிகமான ஒரு நிலையில்தான் இருக்கிறார்கள். இப்போ இந்த ஆட்சி தொடருமா? மோடி நீடிப்பாரா பிரதமரா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே. அதுதான் ஒரு எண்ணமா இருக்கு. அவருடைய இந்த ஆட்சி 5 வருஷம் சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். நமக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னதான் மாற்றங்கள் இருந்தாலும் அவருக்கு இந்த நிலைமை குறைந்து, இந்த தொகுதிகள் எல்லாம் எவ்வளவோ குறைந்திருந்தாலும் கூட இந்த 5 வருஷம் இந்த கூட்டணி ஆட்சி நிச்சயமாக நன்றான ஒரு நிலையிலே நடைபெறும். அதுல மாற்றமே கிடையாது. ஏனென்று சொன்னால் மோடி அவர்களுடைய அமைப்பின்படி அவருக்கு நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறது. அந்த ராஜயோகம் என்பதை விடவும் அவருக்கு மகான்களுடைய அனுக்கிரகம் எல்லாம் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. ஆகையினால என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், சில இடர்பாடுகள் இருந்தாலும் நிச்சயமா அந்த இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி பாரதிய ஜனதா கட்சி 5 வருஷம் ஆட்சியில இருக்கும் என்பது உண்மையான ஒரு விஷயம். அவர் ஜூன் 9ஆம் தேதி சரியா மாலை 7:15 மணிக்கு மோடி அவர்கள்
மீண்டும் பாரத தேசத்தினுடைய பிரதமராக பதவியேற்றார். அந்த நேரம் நல்லா இருக்குமா? அந்த நேரத்தினுடைய சூழ்நிலை காரணமாக அவருடைய பதவியில் ஏதாவது மாற்றம் வருமா எல்லாம் பலரும் கேட்கிறார்கள். நான் நிச்சயமா இல்லை. எனக்கு தெரிந்து மோடி அவர்கள் பதவியேற்ற நேரம் நல்ல நேரம்தான். இந்த பாரத தேசத்தை ஆண்ட இந்த ராமபிரானுடைய அந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துலதான் அவர் பதவி ஏற்றிருக்கிறார். எப்படி ராமன் இந்த நாட்டை ஆண்டானோ அதுபோல மோடி அவர்களும் இந்த நாட்டை ஆழ்வார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. அவர்களுடைய ஆட்சி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நம்முடைய நாட்டுல நல்லபடியா தொடரும். கூட்டணி கட்சிகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு வருஷம் அந்த 6 மாசத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த நிலைகளை மாற்றி அதையெல்லாம் உடைத்தெறிந்து மீண்டும் தொடர்ந்து 5 வருடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நம்முடைய பாரத தேசத்திலே இருக்கும். பலவிதமான திட்டங்களும் அவர்கள் இந்த வருடத்திலே அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த திட்டங்கள் மூலமாக நம்முடைய பாரத தேசத்திலே பலவிதமான மாற்றங்களும் நன்மைகளும் உண்டாகும். அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அதே போல பாரத தேசத்தினுடைய பிரதமராக இன்றைக்கு 3வது முறை ஏற்றிருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அதே போல தமிழகத்திலே 40க்கு 40 எடுத்து தனிப்பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்களும் நம்முடைய நாட்டிற்கு தமிழகத்திற்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு வருவார்கள். நிச்சயமா அந்த 40 பேரும் போராடி நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வருவார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. அதையும் அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய அந்த கேள்வி இருக்கிறதை, மோடியினுடைய ஆட்சி நீடிக்குமா? அந்த சந்தேகமே வேண்டாம். 5 வருடம் மீண்டும் மோடியினுடைய ஆட்சி சிறப்பாக நீடிக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.